காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னா அது ஃபீமேலுக்கு மட்டும்தானா டாக்டர், மேல்ஸுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்கறவங்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். ஹாய், ஐ எம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். நிறைய காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் பார்த்தீங்கன்னா மேல்ஸ்க்கும் அவைலபிளா இருக்கு. அதை பத்தி வீடியோல ஒன்னொன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஹெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் காமனா வந்து ஃபீமேல்ஸை விட மேல்ஸ் தான் நிறைய ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சர்ஜரி பார்த்தீங்கன்னா ரைனோபிளாஸ்டி, அதாவது மூக்கோட வடிவத்தை வந்து நம்ம கோணையா இருக்கிற மூக்கை நேராக்குறது, ரொம்ப நோஸோட டிப் வந்து ரொம்ப அகலமா இருந்தது அதை ஷார்ப் ஆக்கி கொடுக்கறது. இந்த மாதிரி சர்ஜரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸை விட மேல்ஸே நிறைய பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஐபேக் சர்ஜரி, அதாவது கண்ணை சுத்தி நிறைய எக்ஸஸ் ஸ்கின் இருக்கிறது, அது ஃபேட்டி பல்ஜ் இருக்கிறது, அதையெல்லாம் ரிமூவ் பண்ற சர்ஜரிக்கு பேரு பிளிப்ரோபிளாஸ்டி. இந்த சர்ஜரியும் மேல்ஸ்க்கு நம்ம பண்ணலாம். அப்புறம் லிப் ரிடக்ஷன் சர்ஜரி. இப்போ லிப் ரிடக்ஷன் வந்து லிப் பெருசா இருக்கிறவங்களுக்கு லிப்போட சைஸை குறைச்சி கொடுக்குற சர்ஜரி. அது மேலுக்கும் நம்ம வந்து ஃபீமேலுக்கு எப்படி பண்றோமோ அதே மாதிரி மேலுக்கும் நம்ம லிப் ரிடக்ஷன் சர்ஜரி பண்ணலாம். அதுக்கப்புறம் பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா காமனா பண்றது வந்து நம்ம மேல் செஸ்ட் கரெக்ஷன் சர்ஜரி. அது வந்து ரொம்ப மேல்ஸ் வந்து காமனா, அதாவது அடலசன்ட் ஏஜ்ல இருந்து, அதாவது ஒரு 16 இயர்ஸ்ல இருந்து 40-45 இயர்ஸ் வரைக்கும் காமனா பண்ணிக்கிற சர்ஜரி வந்து மேல் செஸ்ட் கரெக்ஷன் சர்ஜரி. அதுக்கப்புறம் இன்னொரு காமன் சர்ஜரி மேலுக்கு பண்றது லைப்போசெக்ஷன் சர்ஜரி, அதாவது பாடி கான்டூரிங். எந்த இடத்துல ஃபேட் அதிகமா இருந்தாலும் நம்ம வந்து லைப்போசெக்ஷன் பண்ணி அதில் வந்து அந்த ஃபேட்டி பல்ஜை நம்ம குறைச்சு கொடுக்கலாம். இது வந்து லைப்போசெக்ஷன் சர்ஜரி. அடுத்து வந்து டமிடக் சர்ஜரி. டமிடக் சர்ஜரி காமனா வந்து ஃபீமேல்ஸ் தான் பண்ணிக்குவாங்க. ஏன்னு கேட்டா அவங்க பிரெக்னென்ட் ஆகுறதுனால வயிறு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, பிரெக்னென்ட் அப்புறம் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அது மறுபடியும் சுருங்கி பழைய நிலைமைக்கு போகாதனால நம்ம அந்த டமிடக் சர்ஜரி பண்ணி கொடுக்குறோம். பட் மேல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மேசிவ் வெயிட் லாஸ் பண்ணிருப்பாங்க, அதாவது ஒரு 150 kgs இருந்திருப்பாங்க, அவங்க வந்து ஒரு 80-90க்கு வந்திருப்பாங்க. பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணியிருக்கலாம், அல்லது வேற மெத்தட்ல வந்து வெயிட் லாஸ் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி வெயிட் குறையும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸஸ் லூஸ் ஸ்கின் அப்டமன்ல தொங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்கின்னை வந்து நம்ம டமிடக் சர்ஜரி பண்றது மூலியமா அந்த எக்ஸஸ் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி நல்ல பழைய பாடி கான்டூரிங் அவங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய சர்ஜரிஸ் வந்து மேல்ஸுக்கும் அவைலபிளா இருக்கு. அதாவது இப்ப ப்ரொசீஜர்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சர்ஜரிஸ். ப்ரொசீஜர்ஸ் பாத்தீங்கன்னா லேசர் ஹேர் ரிமூவல் ப்ரொசீஜர் அண்ட் மோல் ரிமூவல் ப்ரொசீஜர், இதெல்லாமும் மேல்ஸும் பண்ணிக்கலாம். அவங்களோட அப்பியரன்ஸை வந்து மேம்படுத்திக்கிறதுக்காக இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமும் மேல்ஸும் பண்ணிக்கிறாங்க. அதனால காஸ்மெட்டிக் சர்ஜரிங்கிறது ஃபீமேலுக்கு மட்டும் கிடையாது, மேல்ஸுக்கும் அவைலபிளா இருக்கு. தேங்க்யூ ஆல்.